ஸோ அக்டோபர் 24 இம்பார்ட்டன்ட் டே வந்து பார்க்க போகிறோம். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் டே. ஸோ இதோட தீம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பில்டிங் அவர் ஃபியூச்சர் டுகெதர். இதான் இதோட தீம். ஸோ அதை எப்போ டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1947 யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளி தான் வந்து இந்த மாதிரி டே வந்து டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 24th அக்டோபர் 1948 அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 1947 டிக்ளேர் பண்ணாங்க. 48 நெக்ஸ்ட் இயர்லேருந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர்னு ஒன்று இருக்குது. அதாவது வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு சார்ட்டர் வந்து 1945 தான் வந்து என்ஃபோர்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அதோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ யூஎன் வந்து பேசிக்கலி ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பீஸ் இருக்கணும், அந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் பீஸ் இருக்கணும், செக்யூரிட்டி இருக்கணும், அதே மாதிரி நம்ம ஹியூமன் ரைட்ஸ் நம்மளுக்காக வேணும், அதே மாதிரி சஸ்டைனபிளான டெவலப்மெண்ட் இருக்கணும். இதெல்லாம் வந்து கொண்டு போகிறதுக்காக தான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ண ஒரு டேட்டை வந்து இது பண்ணுறதுக்காக அக்டோபர் 24 யுனைடெட் நேஷன்ஸ் டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. தேங்க்யூ.